ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் லெஜெண்ட் ஆஃப் சன்லி எபிசோட் 3ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த லேடி இறந்து போன அவங்களோட ஹஸ்பண்டை பார்த்து அவங்க ஒரு பக்கம் அப்படியே அழுதுட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவங்க ஒன்று கொஞ்ச நேரம் இப்படி இருக்கட்டும் நீ நினைக்கிறியா, அவங்களும் ஆமான்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஃபார்மேஷன் ரொம்ப நேரத்துக்கு தாக்க பிடிக்காது. ஆளும் முன்னாடி வந்துட்டு உண்மையை போட்டு உடச்சிடுறாரு. நீ இறந்து 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது, ஒன்றுமோ நீ உன் ஒய்ஃப் கூட இருக்க, இதனால அவங்க வாழ்நாள் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. நீ இருப்போன்னு நாங்க சொல்ல போறதுல முடிவை நீ தான் எடுக்கணும்னு ஆள் சொல்ல. அவங்களும் அதை கேட்டு சாக்காக்குறாங்க. எனது 10 வருஷத்துக்கு மேல நீ என் கூட தான் இருக்கியா? அவங்க அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த அதே நேரத்துல வார்ல சண்டை போட்டு ஆள் இறந்து போனது. அன்னையிலேருந்து அவர் அவங்க கூடயே இருந்தது. அவங்களும் ஹஸ்பண்ட் வருவாருன்னு சொல்லி ஒரு நாளும் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. என்னைக்காவது ஒரு நாள் இவன் நம்மளை பாத்திர மாட்டலான்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் ஏங்கிட்டு இருந்ததுன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் அப்படியே நமக்கு காட்டுறாங்க. தன்னால தான் ஒய்ஃப் பாதிக்கப்படுறதுன்னு சொல்லிட்டு ஆள் டக்குன்னு அங்கிருந்து காணாம போக அவங்களும் அப்படியே கதறி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாதுன்னு சொல்லி அவங்க கதறத பார்த்துட்டு அவரும் திரும்ப அப்படியே அவங்க முன்னாடி வராரு. அவருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல, அப்படியே அழுதுட்டு இருக்க. ஒரு வழியா ஒரு முடிவுக்கு வராரு, என்ன அனுப்பி வச்சிடுங்க. நம்ம ஹீரோ என்னால ஃபார்மேஷன்ஸை மட்டும்தான் கிரியேட் பண்ண முடியும், ஸ்பெல்ஸை யூஸ் பண்ண முடியாது, நீ தான் அதை பண்ணணும்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் எனக்கு சந்தேகமே இல்லை, கண்டிப்பா என்னால இதை பண்ண முடியும்னு சொல்றாங்க. அவங்க அப்படியே அந்த பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்க இறந்தவங்களை ஆஃப்டர் லைஃபுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கான ஸ்பெல் தான் இது. ஹெவன் வேலையே ஏற்கனவே அவங்க பல தடவை அதை யூஸ் பண்ண மாதிரி அப்படியே காட்டுறாங்க. அவரும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள விட்டு போக ஆரம்பிக்கிறாரு. அவங்க பவர்ஸ் ஒரேடியா அவரை தூக்கிட்டு அப்படியே அங்கிருந்து பறந்து போக நம்ம ஹீரோயினும் அந்த லேடிக்கு ஆறுதல் சொல்றாங்க. நீ நல்லா வாழணுங்கிறதுக்காக தான் அவர் இதை பண்ணிருக்காரு, அவங்களும் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுட்டு இருக்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. நம்மால் எதை யோசிச்சுட்டு லைட்டா ஸ்மைல் பண்றாரு. நம்ம ஹீரோயின் என்னன்னு கேட்க, நீ இன்னைக்கு ஒருத்தங்களை காப்பாத்திருக்க, ஆனா அதை நினைச்சு உன்னால முழுசா சந்தோஷப்பட முடியல. அவங்களும் இது எப்பவோ நடந்திருக்க வேண்டியது இப்பயாவது நடந்துச்சேன்னு சொல்றாங்க. நம்மளும் இதெல்லாம் உனக்கு புதுசா இருக்குல்லங்கிற மாதிரி கேட்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோயின், இது எனக்கு ரொம்பவே பழக்கப்பட்ட ஒண்ணுதான், போர்ல நம்ம கூட இருந்த பல உயிர்களை நம்ம இழந்துதான் ஆகணும், ஆனா இப்ப நான் அப்படி வாழ வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப போக நம்மால் டக்குன்னு ஸ்லிப் ஆகி தண்ணியில விழுந்துடுறாரு. எனக்கு நீச்சல் தெரியாது காப்பாத்துன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் துடிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் தண்ணிய பார்த்தா அவங்களுக்கு பயம் போல லைட்டா தயங்குறாங்க. ஆள் கொஞ்ச நேரத்துல அப்படியே மூழ்க ஆரம்பிக்க அவங்களும் வர வழி இல்லாம டக்குன்னு அப்படியே உள்ள குதிச்சிடுறாங்க. மூழ்கிட்டு இருந்து நம்ம ஹீரோ லைட்டா அப்படியே கண்ணை திறந்து பாக்குறாரு. நம்ம ஹீரோயின் அவரை காப்பாத்துறதுக்காக அப்படியே வந்துட்டு இருக்காங்க. வழக்கம் போல மூச்சு கொடுத்து காப்பாத்துற சீன் நினைப்பீங்க, ஆனா அதான் இல்ல. அவங்க அப்படியே அவர் முடிய பிடிச்சி தரன்னு மேல இழுத்துட்டு போறாங்க. ஆளும் துடிக்க ஆரம்பிக்கிறாரு. எப்படியோ தூக்கிட்டு வந்து அவரை மேல போட அப்பதான் அவங்க காப்பாத்தின அந்த லேடியோட அண்ணனும் வீட்டுக்கு திரும்ப வரான். ஏமா தாயே, உனக்கு பிடிக்க வர எதுவுமே கிடைக்கலையா? கையில பார்த்தா அவரோட ஒரு குத்து முடி இருக்கு. ஆமா, உனக்கு தண்ணினா பயந்தானே, அப்புறத்துக்காக உள்ள குதிச்ச, அதான் காப்பாத்திட்டால. என் ஹியூமன் ஃபார்ம் எனக்கு கிடைச்சிருச்சு, நான் என் வழியை பார்த்துட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே எந்திரிக்க திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, அவங்க திரும்ப அப்படியே அவங்களோட ஃபீனிக்ஸ் ஃபார்முக்கே மாறிடுறாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி அவங்க டென்ஷன்ல கத்திட்டு இருக்கு. நம்மளால அவங்கள பார்த்து கலாச்சிட்டு இருக்க அந்த பக்கம் அந்த அண்ணக்காரனும் அது எல்லாத்தையும் பார்த்துடுறான். அப்படியே கட் பண்ணா அவங்க சிட்டியோட யங் மாஸ்டர். நானே என் கண்ணால பார்த்தேன், அவன் ஒரு இமோட்டல் நினைக்கிறா, அவன் பவர்ஸ் யூஸ் பண்ணி அந்த சேவலை பொண்ணை மாத்திருக்கான். அப்புறம் அது திரும்ப சேவலாவே மாறினுச்சு. அவன் தங்கச்சி அவர்கிட்ட ஹெல்ப் கேட்ட போனது இப்ப அவங்க நார்மல் ஆயிட்டதுன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் அவன் சொல்ல ஆளும் அப்படியே சிரிப்பு போடுறான். கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. சரி நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அவன் ஆளுங்க கிட்ட சொல்லி போய் அந்த இமோட்டலை தூக்கிட்டு வாங்க, அவனால ஒன்னும் என்னெல்லாம் பண்ண முடியும்னு நம்மளும் பார்க்கலாம். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ரொம்பவே டென்ஷனா குறுக்கையும் மறுக்கையும் அப்படியே நடந்துட்டு இருக்காங்க. அது எப்படி என் பவர்ஸ் கிடைச்சி நான் ஹியூமன் ஃபார்ம்ல தானே இருந்தேன், திடீர்னு எதனால நான் திரும்ப இந்த உருவத்துக்கே மாறினேன், எப்படின்னு அவங்க மண்டையை பிச்சுட்டு இருக்க. நம்மளும் காலையில இருந்து நடந்துட்டு இருக்க, உனக்கு பசிக்கலையான்னு கேட்கிறாரு. அவங்களும் லைட்டான்னு சொல்றாங்க. அவரும் அப்படியே உள்ள போயிட்டு சாப்பாடு எல்லாத்தையும் கொண்டு வர நம்ம ஹீரோயின், நானே உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், நீ ஒரு சாதாரண மோட்டல், ஆனா உன்கிட்ட நிறைய ஃபார்மேஷன்ஸ் இருக்கு, டிவைன் சீக்ரெட்ஸ் எல்லாம் கூட தெரிஞ்சு வச்சிருக்க, உண்மையிலேயே நீ யாருன்னு கேட்க நான் ஒரு சாதாரண ஆள் தான் சொல்றாரு. இல்ல எனக்கு சந்தேகமா தான் இருக்கு, ஒருவேளை ஏதாவது ஒரு காட் கிட்ட ஸ்டூடெண்டா இருந்து பாதிலேயே ஓடி வந்துட்டியா, அப்படி இல்லனா இது உனக்கான சோதனையா, நீ என்ன இமோட்டலான்னு அவங்க கேக்குறாங்க. நம்மளும் எதுவுமே இல்லைன்னு சொல்லி அவங்க கிட்ட பேசிட்டே அங்கிருந்த மட்டன் பீஸ் மொத்தத்தையும் காலி பண்ண நம்ம ஹீரோயினும் அதை பார்த்து சாக்காயிடுறாங்க. அட பாவி, என் மட்டனை திரும்ப கூறான்னு சொல்லி அவங்க அப்படியே அவர்கிட்ட சண்டை வளர்த்துட்டு இருக்க. இப்ப யாரோ கதவு தட்டுற சவுண்ட்
கேக்குது. நம்ம ஹீரோவும் என்னன்னு சொல்லி பாக்குறாரு. சில கார்ட்ஸ் நின்னுட்டு இருக்கானுங்க. யங் மாஸ்டர் உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க ஏதோ இடம் மாறி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இடம் மாறி வந்தாலும் மாறாம வந்தாலும் நாங்க கூப்பிட்டா நீ வந்துதாகணும்னு சொல்லிட்டு அவ அப்படியே அவரு சட்டையை பிடிக்க, நம்மளும் என்ன இப்படி கட்டையப்படுத்துறது எனக்கு பிடிக்காது, பிடிக்கலாம் என்னடா பண்ணுவோன்னு சொல்லி அவ அப்படியே அவரு வயிற்றுல எட்டி மிதிக்கிறான். கீழே விழுந்த நம்ம ஹீரோ டக்குன்னு அங்கிருந்த ஒரு கல்லை நோத்தான். டக்குன்னு அங்கிருந்த ஒரு ஃபார்மேஷன் ஆக்டிவேட் ஆகி ஒரு பவர் மாதிரி அந்த இடம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுது. அவனுங்களும் அவரை இழுத்துட்டு கிளம்ப போக உள்ள இருந்து நம்ம ஹீரோயினோட வாய்ஸ், என்ன தைரியம் இருந்தா என் சர்வன் மேல கைய வைப்பீங்க. அவனுங்களும் இதோ பாரா இந்த பொண்ணு நம்ம கிட்டே எப்படி குரல ஒசத்தி பேசுதுன்னு அவன் கிட்ட இருந்த பேட்சை காட்டுறான். இந்த சிட்டியோட யங் மாஸ்டர் எங்களை அனுப்பி வச்சிருக்காரு, நாங்க கூப்பிட்டா அவ வந்துதான் ஆகணும். அவங்க அப்படியே அந்த பேட்சை பிடிச்சி கையாலேயே உடைச்சிடுறாங்க. அடுத்த செகண்டே அவனுங்களும் அப்படியே பறந்து வந்து வெளியே வீழ, நீ எவனுக்கே கிங்கா கூட இருந்துட்டு போ, ஆனா எனக்கு கீழே இருக்கிறவங்களை கூட்டிட்டு போகணும்னா அதுக்கு முதல் நீ ஏன் கிட்ட அனுமதி வாங்கணும். அப்பதான் அவர் அட்ஜஸ்ட் பண்ண அந்த ஸ்டோன் அவங்க பாக்குறாங்க. இது என்னதுன்னு அவங்க கேட்க, கல்லு. மரியாதையா இந்த கல்லு இங்க என்ன பண்ணுதுன்னு சொல்றியா இல்ல ஒன்னையும் வெளியே தூக்கி போடணுமா? நம்மளும் அது அந்த ஃபார்மேஷனோட ஒரு முக்கியமான பாயிண்ட்னு சொல்றாரு. ஃபார்மேஷனோட முக்கியமான பாயிண்ட்ல இந்த கல் என்ன பண்ணுது? இது அதோட பவர்ஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். எதுக்காக அப்படி பண்ணன்னு அவங்க கேட்க, அப்படி இல்லைன்னா நீ எப்போ வேணாலும் ஹியூமன் ஃபார்முக்கு மாறலால, அதுக்காக தான். என்ன இருந்தாலும் நீ ஒரு பொண்ணு, நான் ஒரு பையன், ஒரே வீட்டுல வேற இருக்கும், அதான் ஒரு பாதுகாப்புக்காக இதை எப்ப நீங்க வச்சுங்கிற மாதிரி அவங்க கேக்குறாங்க. நம்மளும் சொல்றாரு. அவங்களும் நடந்த எல்லாத்தையும் அப்படியே யோசிச்சு பாக்குறாங்க. அப்பனா நான் இங்க வந்த இன்னைக்கு தான் நீ இதை பண்ணிருக்க, அப்ப இதுக்கு முன்னாடியே நான் ஹியூமன் ஃபார்முக்கு மாறி இருக்கேன், நீ அதை பார்த்துருக்க. அவங்க பேசிட்டு இருக்கும் போதே ஆள் அப்படியே ஓடி போய் வீட்டுக்குள்ள ஒளிய பாக்குறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் சம காண்டாயிடுறாங்க. என் வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு அவமானத்தை நான் பட்டதே இல்ல, இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடிட்டு இருந்த நம்ம ஹீரோவை அப்படியே பிடிச்சி வெளியே இழுத்து போட, நம்மளும் கையை பிடிச்சிட்டு கதற ஆரம்பிச்சிடுறாரு. இப்படி என் கையையே உடைச்சிட்டியே, அந்த ஃபார்மேஷன் இப்படி பண்ணணும் எனக்கு மட்டும் என்ன தெரியும், அப்படி திரும்ப நடக்க கூடாதுன்னு தானே நான் அதை பண்ணேன், ஆனா தண்டனை எனக்கா? அவரு துடிக்கிறத பார்த்து அவங்களுக்கும் லைட்டா ஒரு மாதிரி ஆயிடுது. ஏற்கனவே இவ வீக்கா வர இருந்தானேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவரை செக் பண்ணி பாக்குறாங்க. பல்ஸ்லாம் பாடையில போன மாதிரி இருக்கு. நான் தானே உயிரையே காப்பாத்தினேன், அதுக்கு எனக்கு கிடைச்ச பரிசா இது. ரொம்ப பேசுறானேன்னு சொல்லிட்டு அவங்களும் போனா போதுன்னு சில மெடிசன்ஸ் எல்லாம் எடுக்க போறாங்க. திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோவை காணோம். அவரே அங்க உட்காந்து ஃபர்னஸ் எல்லாத்தையும் ஆன் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களும் அப்ப நடிச்சிட்டு இருந்தேன்னு சொல்லி திரும்ப அவங்க பவரை யூஸ் பண்ண ஆளும் கதறிட்டு அங்கிருந்து தப்பிக்க பாக்குறாரு. தயவு செஞ்சு என்ன கொண்டாடாத, உள்ள இன்னமும் சில மட்டன் பீஸ் இருக்கு, நான் அதை வச்சு உனக்காக ஏதாவது ரெடி பண்றேன். ஆனா அவங்க தேவையில்லன்னு சொல்லிடுறாங்க. மெடிசன் ரெடி ஆயிடுச்சு, இனிமே உனக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கிளம்ப போக, நம்மளும் சொல்றது கேளு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியும் கூட யாரும் கிடையாது, போகும்போது அபிஷியல்ஸ் கிட்ட ஒரு 4-5 நாள் நான் இறந்துருவேன், என் பாடியை வந்து கலெக்ட் பண்ணிக்க சொல்லு, உயிரையே நான் காப்பாத்திருக்கேன், ஆனா எனக்காக நீ எதுவும் பண்ண வேணாம், நான் உன்னை எதுவும் நினைக்கலன்னா ஆள் சொல்ல. அவங்களும் அப்படியே அங்கிருந்து வெளியே போயிடுறாங்க. அவரும் அப்படியே வாசலையே பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே பொண்ணு நம்ம ஹீரோயின் திரும்ப வராங்க. உன் காயம் சரியான உடனே நானும் இங்கிருந்து கிளம்பிடுவேன். இந்த பக்கம் யங் மாஸ்டருக்கும் நடந்த எல்லா விஷயமும் தெரிய வர ஃபர்ஸ்ட் அவனோட ஆளுங்களை கலாச்சிட்டு இருக்கான். ஆனா உடஞ்சு போன பேட்ச் பார்த்த உடனே தான் அவனுக்கு விஷயமே புரியுது. என்னது, அவ வெறும் கையிலேயே இதை உடைச்சாலாம். அதிர்ச்சியில இருந்து ஓரளவு மீண்டதுக்கு அப்புறம் மாஸ்டர் ஃபூசங் எங்க, அவரு ஏதோ ஒரு முக்கியமான வேலையில இருக்கிறத சொன்னாரு, ஆளுங்களை அனுப்புறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறது அவனுங்களும் புரிஞ்சுக்கிறானுங்க. மாஸ்டர் திரும்ப வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், அடுத்து என்ன பண்றதுன்னு பார்ப்போம். அவனும் சரி சரின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பேட்சை கையில வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆளும் ஜம்முன்னு உட்காந்துட்டு அவங்கள வேலை வாங்கிட்டு இருக்காரு. அங்க ஒரு பெரிய சட்டி இருக்கு, அதை அங்க வை இல்ல இங்க வைன்னு சொல்லி அவர் அப்படியே அவங்கள வச்சு விளையாண்டுட்டு இருக்க. ஒரு கட்டத்துல கடுப்பான நம்ம ஹீரோயின் அதை தூக்கி அப்படியே வானத்துக்கு பறக்க விட்டுறாங்க. ஒரு பெரிய மலை மேல போய் அது விழுது. நம்மளும் என் சட்டின்னு சொல்லி கதறிட்டே ஓடி வராரு. என்னை விட்டு போயிட்டியான்னு சொல்லி அவர் அப்படியே அதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அப்படியே டீமன் இல்லாம தான் காட்டுறாங்க. அவங்கள அட்டாக் பண்ண ஃபெங்கு அவரு நம்ம ஹீரோயினை சென்ஸ் பண்ணிட்டாரு போல. லார்ட் எதுக்காக மோட்டல் பால அவங்க பவர் யூஸ் பண்ணாங்க, அவங்கள பத்தின விஷயம் நம்ம ஆளுங்களுக்கு தெரிஞ்சுட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கிளம்ப போக ஒரு ஜெனரல் இப்ப அப்படியே அவரை பார்க்க வரான். என்னாச்சு எல்லாம் பரவாயில்லையாங்கிற மாதிரி சொல்லி அவர் அப்படியே விசாரிக்க ஆரம்பிக்க அவரும் ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வான்னு சொல்றாரு. அது ஒண்ணு இல்ல, நம்ம லார்ட் எங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா, இல்ல தெரிஞ்சா நீ மறைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதான் கேட்கலான்னு. அவரும் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல இப்ப திரும்ப மோட்டல் வேல்டு நம்ம ஹீரோயின் அழுக்கு துணி எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ மூஞ்சில போடுறாங்க. ஃபயர் வுட் கட் பண்ணியாச்சு, வீட்டை கிளீன் பண்ணியாச்சு, உன் பெட்டை கூட தட்டி போட்டு
போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணுன்னு அவங்க கேட்க, நம்மளும் நீயே கேட்கறதுனால சொல்றேன், இந்த இடத்த கொஞ்சம் கூட்டி கிளீன் பண்ணிட. அவங்களும் பண்றேன், உன் கையை நான் தானே உடைச்சேன், எல்லாத்தையும் நானே பண்றேன். ஆனா நம்ம ஹீரோ இந்த இலையெல்லாம் நான் கையால தான் எடுப்பேன். அவங்க அட்டாக்குன்னு அந்த வழக்கமுறை அப்படியே பறக்க போயிடுறாங்க. அதுவும் போய் மேல இருந்து அந்த சட்டிக்குள்ளேயே விழுது. நீ என்ன வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கியா? இல்ல, இந்த வாட்டி நான் உண்மையா தான் சொன்னேன். அப்ப இதுக்கு முன்னாடி விளையாண்டுருக்க ஆள் திருட்டு மொழி முழிச்சிட்டு கீழே கடந்த அந்த இலையை எடுத்துட்டு என் கூட வான்னு சொல்லி அவங்கள அப்படியே உள்ள கூட்டிட்டு போறாரு. கலெக்ட் பண்ண லீவ்ஸ் எல்லாத்துலயும் அது எப்ப விழுந்துச்சுங்கிற டேட்டெல்லாம் அவர் எழுதி ஒரு நோட்ல ஒட்டி வச்சிருக்க. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் எதுக்காக ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கன்னு கேக்குறாங்க. என்ன பண்றது, எனக்கு ஏதாவது பொழுதுபோக்கு வேணும்ல. அவங்கள அடுத்ததா கார்டன்ல இருக்கிற கிரேப் ட்ரீ கிட்ட கூட்டிட்டு போறாரு. நம்ம ஹீரோயின் உனக்கு கிரேப்ஸ்னா பிடிக்குமான்னு கேக்குறாங்க. இதுல இருந்து இது வரைக்கும் நான் ஒரு பழத்தை கூட பறிச்சது இல்ல, ஏன்னா இது காய்க்கவே காய்க்காது. அவர் அப்படியே அந்த செடியை பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோயின், நம்ம ட்ரூ ஃபார்ம்ல இருக்கும் போது கூட நம்ம பேசுறது உன்னால கேட்க முடியுது. ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்றான், நிறைய வித்தியாசமான ஃபார்மேஷனே யூஸ் பண்றான். ஒருவேளை இவன் ஏதாவது டீமன்ஸ் பையா இருப்பானா? சீக்கிரமாவே என்னன்னு கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி அவங்க யோசிக்க நம்மளும் ஒரு கிரேப்பை கொண்டு வந்து சாப்பிட்டு பார்க்க சொல்றாரு நம்ம ஹீரோயின். ஆனா இது காய்ச்சதே இல்லைன்னு சொன்ன நம்மளும் லைட்டா பார்த்துட்டு போக இப்ப அப்படியே நைட்டும் ஆகுது. நம்ம ஹீரோ தூங்குனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் அவர் இடத்துல இருந்த புக்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாங்க. ஆள் என்னென்னமோ டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அப்பதான் அதுல ஒன்னா அவரோட ஃபேமிலி, அவர் அப்பா அம்மா உடம்பு சரியில்லாம போய் இறந்த விஷயத்த அவங்க பாக்குறாங்க. அப்பா அம்மா இறந்த கொஞ்ச நாளையே என்னோட தம்பியும் இறந்துட்டான், ஏதோ பிரச்சனை நினைச்சு எல்லாரும் பயந்தாங்க. ஆனா நல்ல வேலை அப்பா அம்மாவோட கல்லறை இருந்துச்சு, நான் அதுக்குள்ளேயே அவனையும் சேர்த்து புதைச்சிட்டேன். அப்படியே முன்னாடி பார்த்தா நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்காரு. அப்படியே எபிசோட் 3யும் முடியுது. வழக்கம் போல இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.